ஸோ ஹாய் கேஸ் எல்லோரும் இருக்கும். ஸோ இன்னும் என்ன போகிறோம்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, மார்வெல் உங்கள் சேனலுக்காண்டி எப்படி உங்கள் ஃபோனில் சூப்பராக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுங்க. ஸோ அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கிட்ட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்கு அடி போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ட்விட்டருக்கு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட வீடியோஸோட அப்டேட்லேயே உங்கள் யூடியூப் சேனலுக்கு மார்வெல் இன்ட்ரோ க்ரியேட் பண்ணோம் அப்படின்ச்சிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிருக்க தெரியுமா வீடியோஸ், அந்த வீடியோஸோட தம்ப்நெயில்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆப்பிகேஸ் தருவேன், அதாவது கைன்மாஸ்டர் ப்ரோ ஆப்பிகே எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும், ஐயமாக இருக்கும். ஸோ ப்ரோ அப்ளிகேஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடித்த பிறகு பின்ன அதோட மியூசிக், அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறேன். ஸோ அதையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேணால் பேக்ரவுண்டோட ஸ்கின்னையும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வச்சு ஈஸியாக இதாக்கிக்கலாம். இல்லைனா இதிலே நான் எப்படி ஸ்கின் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கின் அப்படின்னா அது பேக்ரவுண்ட் கலர், அதாச்சும் ரெட் கலரில் இருந்தீங்களா அது. ஸோ அது கைன்மாஸ்டரில் அதே கலரில் இல்லை, கொஞ்சம் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு பிக்சல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் தான் உங்களுக்கு ஃபாண்ட் இதாக்கப்புறம். ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பா பிக்சலில் பார்க்குறது எப்படி தான் நண்பா இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நான் ஒரு 2 பேப்பர் அடிக்க வச்ச மாதிரி 4வது ரோலில் இருக்கிறத கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அப்படி ஆகிடும். ஸோ அப்புறம் ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து உங்களோட சேனல் நேம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு ஏதாவது நீங்கள் இந்த ஸ்கொயர் கேப்பை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதை சென்டரில் கொண்டு வாங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன், டெக்ஸ்ட் செட்டிங்ஸில் போய் ரிலேட்டிவ் பொசிஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள், அது 2த்தையும் ப்ரெஸ் பண்ணி அது சென்டரில் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி முடித்த பிறகு அடுத்தது திருப்பி வெளில போய் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைன்மாஸ்டரில் நியூ ப்ராஜெக்ட் ப்ரெஸ் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மீடியா போயிட்டு பேக்ரவுண்ட் ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 செகண்டுக்கு இருக்கட்டும். அதாவது இது எப்படி டிபெண்ட் ஆகும் அப்படின்னா, நல்ல இன்ட்ரோ வேணால் அட்லீஸ்ட் 9 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ் இருக்கணும் மார்வெல் இன்ட்ரோ. பட் நீங்கள் இப்போ உங்களுக்கு தம்ப்நெயில் எவ்வளோ போடுறீங்களோ, இப்போ எனக்கு இவ்வளோ போதும், நான் இவ்வளோ தம்ப்நெயில் தான் போடுவேன், அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு நிறைய தம்ப்நெயில் போடணுன்னா இதை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், அது 6 செகண்ட்ஸ் வரையும் கொண்டு போகலாம். பட் எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் லேயர் போய் மீடியா போய்க்கோங்க. மீடியா போய்ட்டு நான் சொன்னேங்களா ஒரு ஃபோல்டரில் போட்டீங்கன்னு உங்கள் தம்ப்நெயிலெலாம் அதுலேருந்து எடுத்துக்கோங்க, ஆர்டர் பண்ணுங்கள். அதாவது ஒரு தம்ப்நெயிலை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணிக்கோங்க கைஸ். மாதிரி இந்த பேக்ரவுண்ட் கேப் மாதிரி ஜூமும் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் தம்ப்நெயிலை. ஸோ இது மேலே போட்டுடலாம். ஸோ அதாவது இந்த மாதிரி பிளாக் தெரியக்கூடாது கைஸ், ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று. ஸோ இப்போ கரெக்டாகிடுச்சு. இது அப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ நம்ம 4 செகண்ட்ஸ் போதும். இது 4 செகண்ட்ஸ் தான் ஹியூஜாக இருக்குது. 4 செகண்ட்ஸ் தான் ஹியூஜாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு அடுத்தது இதோட எண்டில் கரெக்டாக, அப்போ தான் பிளாக் தெரியாது கைஸ், இல்லைனா பிளாக் தெரியும். பட் எண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு லேயர் திருப்பிங் கொடுத்து அந்த ஃபோட்டோலேருந்து ஏதாவது ஒரு தம்ப்நெயில் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. அப்படி ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி முடிச்சு விடுங்க. ஆர்டர் பண்ணி முடிச்சப்பறம் காட்டுறேன். ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க 50 தம்ப்நெயிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். பிளாக் தெரியவே கூடாது. ஒன்று முடிஞ்ச பிறகும் பிளாக் தெரியக்கூடாது. ஸ்லோவாகவும் வச்சு பாருங்கள் பிளாக் தெரியுதா அப்படிங்கிறதுக்கு. பிளாக் தெரியாமல் அடுத்த இமேஜ் மாறிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இது பக்காவாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்டென்ஸ், அதாவது இந்த லாஸ்ட் தம்ப்நெயிலுக்கு அப்புறமா இருக்கிற பிளாக்கெல்லாம் தூக்கி தூரம் இருந்துருங்க, நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிருச்சு கைஸ். ஸோ திருப்பி நீ ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நியூ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் தெரியுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அதில் பிளாக் தெரியுதான்னு பாருங்கள். ஸோ பிளாக் தெரிஞ்சுன்னா அதை கட் பண்ணி தள்ளிடுங்க. ஸோ
இங்கன்னா தெரியுது அநேகமாக. ஸோ இது மாதிரி செட் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அதாவது இது முடியறதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணி தள்ளிடுங்க. இந்த மாதிரியே இது எல்லாத்தையும் அதாவது நம்ம திருப்பி ஆட் பண்ணுங்கள். சாரி தெரியாமல் இங்கே போகிறேன். திருப்பி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இதை மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா சரின்னா இதை மொத்தமாக 6 செகண்ட்ஸுக்கு ஆக்குங்க கைஸ். 6 செகண்ட்ஸுக்கு ஆக்குங்க. இதை மாதிரி ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக அப்படி இந்த மாதிரி 6 செகண்ட்ஸு ஆகுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணாதீங்க கைஸ். என்னென்னா வேறு எதுவுமே தெரியாமல் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை அப்படி கம்ப்ரஸ் பண்ணோட கைஸ் நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இப்படி தான் பண்ணணும் கைஸ். இப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும், இல்லைனா பர்ஃபெக்டாக கிடைக்காது கைஸ். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை கட் பண்ணுங்கள். ஸோ அது இங்கே இருக்குதுங்களா, கட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ண தேவை கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் வந்துருச்சு. டூப்ளிகேட் இப்போ எத்தனை செகண்ட்ஸ் வந்துருக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா க்ளீனாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கு, ஒரு பிளாக் கூட தெரியல. ஸோ இப்போ 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம 4 செகண்ட்ஸ் வரையும் வைக்கலாம் கைஸ். ஸோ அதனால் 6 செகண்ட்ஸ் வரையும் வைக்கலாங்க. ஸோ 6 செகண்ட் வரைக்கும் அந்த டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக டூப்ளிகேட். ஸோ பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் ஆச்சு. இப்போ டூப்ளிகேட் கொடுத்துக்குவோம். அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது இருக்குங்களா, அதில் பிளாக்கை கட் பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க நிறைய தடவை. அப்போவுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் பிளாக்கே தெரியல பாருங்க, பிளாக் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ 6 செகண்ட்ஸ் பக்கா வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணி முடித்த பிறகு ஸோ இதே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. தேவையில்லாமல் திருப்பி எதுக்கோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட் நான் டிலீட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் அதாவது மீடியா கொடுத்துக்கோங்க. மீடியா கொடுத்து பேக். ஸோ கைஸ் இந்த மாதிரி ஒரு ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மீடியா போயிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோங்க தெரியுங்களா, ஸோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தா இருக்குது. சாரி தெரியாமல் மீடியாவில் போய் கொடுக்குறோம் பாருங்கள். லேயரில் போய் கொடுத்துக்கோங்க கைஸ். அதாவது நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்க வீடியோவை. ஸோ நம்ம இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இதை ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆக்கிட்டு இது பேக் லாஸ்ட்டில் போங்க. லாஸ்ட்டில் போய்ட்டு மார்வல் இன்ட்ரோ எப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்னா அது லாஸ்ட்டில் வந்து எண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வரும். அதாவது ஃபஸ்ட்டில் கோணி வரும், அதுக்கப்புறம் நேரம் வரும். ஸோ அதுக்காக என்னென்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டு தம்ப்நெயில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த கீ படம் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், அது பேர் தான் அனிமேஷன் அப்படிங்குவாங்க. அதில் ப்ளஸ் போட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் இதை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணி எவ்வளோ டேன் பண்ண உங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ பார்த்திங்கன்னா மார்வல் இன்ட்ரோ எஃபெக்ட் வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் தான் உங்கள் நேம் வரும், அதாவது உங்கள் சேனலோட நேம் வரும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது சோப் கலர்லாம் இருக்கணும். ஸோ அதுக்காக இதை ப்ரெஸ் பண்ணி இதில் பிளெண்டிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் கைஸ் பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் டெக்ஸ்ட்டை கரெக்டாக கரெக்டாக ஆட் பண்ணுங்க கைஸ். அதாவது இந்த மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக ஆட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட்டை. அப்போ தான் நல்லா இருக்கும் கைஸ். அதாவது அந்த வீடியோ என்ன கொஞ்சம் முன்னாடி அப்போ தான் கைஸ் பக்காவாக இருக்கும். ஸோ இதில் லேயர் கொடுத்துக்கோங்க. சாரி மீடியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம ஒரு பிக்சல் லேபில் ஒரு டெக்ஸ்ட் எழுதி வச்சுருக்கோம் தெரியுங்களா, உங்கள் சேனலோட நேம். அந்த சேனலோட நேமை அந்த வீடியோ கிளிப் ஃபுல்லாக கொடுத்துட்டு ஃபஸ்ட்டில் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க.
அப்புறம் லாஸ்ட்டில் இருக்குங்களா, ஸோ இங்கே வந்து அனிமேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு மைனஸ் கொடுத்து ஜூம் அவுட் பண்ணி தெரியாமல் பண்ணிட்டு மேலே போய்ட்டு மைனஸ் இப்போ கரெக்டாக இருக்கு கைஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவை ஓட்டி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கரெக்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒன்று பண்ணணும், என்னென்னா அனிமேஷன் வந்து ஃபேட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி கொஞ்சம் முன்னே இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது கைஸ். நான் கொஞ்சம் முன்னே எழுதுறேன். பேர் அடிச்சு பார்த்தீங்கன்னா டெக்கின் நம்பர் பாரின்னு கரெக்டாக வருது கைஸ். ஸோ இப்படி தான் கைஸ் நம்ம மாரல் இன்ட்ரோ பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. ஸோ கைஸ் இப்போ உங்கள் இந்த இன்ட்ரோக்கு மியூசிக் வேணும்னா நான் தரேன் கைஸ். அந்த மியூசிக்கை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கைஸ் பக்காவாக இருக்கும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் அதை இது வந்து நான் வந்து MP3 ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி தான் தந்திருக்கேன் உங்களுக்கு. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கனாலே கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க கைஸ், பர்ஃபெக்டாக ஆடிச்சு எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் கைஸ். நான் அதை சொல்ல மறந்துட்டேன், அதான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ திருப்பி அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ மறக்காமல் லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்ட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்புறம் வீடியோஸோட அப்டேட் உங்களோட நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.